அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் நவ கிரகங்கள் பார்த்துட்டோம்னா குரு அதிசார பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. அதே நேரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறாருங்க. சுக்கிரன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தில் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதோட ஒரு நெருக்கடிகள் இருந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டு ராஜ யோகங்கிற ஒரு நிலைக்கு சுக்கிர பகவான் உண்டாக போகிறாருங்க. அதே சமயம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் ஒரு யோக பலனை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, கண்டிப்பாக ஜென்ம குரு இது ஒரு 2ஆம் இடத்துக்கு ஆட்சி அதிகார பலத்தோட, அதாவது தனஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலம். இது அற்புதமான காலமாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுக்கு என்ன காரணம்னா, 2ஆம் இடங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கைங்கிறது குடும்பஸ்தானம். அது மட்டும் கிடையாது, வாக்குஸ்தானம். இன்னும் சொல்ல போனோம்னா தனஸ்தானம். அதாவது குரு இயற்கையாகவே முழு சுப கிரகம். அப்போது ஜென்மத்தில் இருந்த காரணத்தினால பார்த்துட்டோம்னா உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நிறைந்த காலமாக தான் சமீப காலமாக இருந்ததுங்க. ஒரு திட்டம் எடுத்திங்கன்னா, ஒரு முயற்சி எடுத்திங்கன்னா, அது முடிக்காமல் நீங்கள் தூங்க மாட்டீங்க. அன்னைக்கு இது செய்யணும்னா செஞ்சுருவணும், இங்கே போயிட்டு வரணும்னா நம்ம போயிட்டு வந்துடணும், இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் முடிச்சிருவீங்க. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலங்களாக நீங்கள் யோசிப்பீங்க, முயற்சி எடுப்பீங்க, முடிவு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நெருங்கி வந்த சில வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸாக அமைஞ்சிருக்காதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா குழப்பங்களாக இருக்குது. இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது செய்தால் ஓகே ஆகுமா இல்லை ஃபெயிலியர் ஆகிருமா, அது வேலை சார்ந்த விஷயங்களும் அப்படி தான், ஒரு அடுத்தவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய வாக்குறுதியும் அப்படி தான், நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான், குடும்பத்திலேயே கூட பார்த்துட்டோம்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தோம்னா ஒரு ஒற்றுமை இல்லாத அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாம் நிறைஞ்சிருக்குது, ஆனால் நாம் இன்றைக்கி சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிறோம். இடம் மாற்றம் ஆகிப்போச்சு. நல்லா இருந்த வேலையில் சில பிரச்சனைகள் ஆகிப்போச்சு. அந்த வேலையை இன்றைக்கி பறிப்போக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருச்சு. இப்படி இல்லாமல் மாற்றத்தை உண்டாயிருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் ஜென்ம குரு மட்டும் இல்லை, 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல, அதாவது கேதோடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அப்போது மனசில் ஒரே தெளிவில்லை, சிந்திப்பீங்க, விடியே யோசிப்பீங்க, நைட் படுத்தா தூக்கம் இல்லை, அது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குதுங்க. ஆனால் கடைசியில் விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரேக், ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு இருந்தது. இந்த விடியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கேதோடு இருந்த அந்த சுக்கிரன் இந்த மாதத்தில் 9ஆம் தேதி 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு சுகஸ்தானத்துக்கு போகும்போது இதுலேயும் என்னென்னா, கண்டிப்பாக சுக்கிரனுங்கிறது அதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம், அது மட்டும் இல்லை ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள். ஆனால் அந்த 4ஆம் இடங்கிறது குடும்பத்தை, அதாவது குடும்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். நம்மளுடைய கட்டடம் கட்டணும்னா கூட கண்டிப்பாக அந்த 4ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நம்ம எதையுமே தைரியமாக துணிச்சலாக ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும். ஆனால் அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற மனக்குழப்பங்கள்னால 4ஆம் ஸ்தானம் வரை நிம்மதி இல்லாமல் பறிவு போயிடுச்சு. இப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டான ஒரு கட்டம் இந்த 9ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. அப்போ அந்த சுக்கிரன் 4ஆம் இடம் போகும்போது நீச்சம். அப்போது புதன் கரெக்டாக பார்த்தோம்னா அந்த 3ஆம் தேதியே, அதாவது 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும்போது இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்பட போகுதுங்க. அதாவது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம். அப்போது இது நீச்சபங்க ராஜ யோகம்.
அப்போது சம்மந்தமில்லாத ஒரு நல்லது, எதிர்பாராமல் ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே அற்புதமாக கிடைக்கும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுத்துருப்பீங்க. ஏன்னா அந்த 4ஆம் இடங்கிறது சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் கிடையாது, தாயார் வர்க்கம் சம்மந்தப்பட்ட சொத்திலிருந்து தாயார் உடல் ஆரோக்கியம் வரைக்கும், தாயோட அன்பு வரைக்கும் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னொன்று சொல்லப்போனால் மாணவர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை, உயர்கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக அற்புதமாக உண்டாகும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டாகும். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணுறார். எது? 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. அப்போது இந்த 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இந்த ஆரம்ப கட்டம், இந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அது ஆதித்ய யோகமாக செயல்பட்டாலும், அடுத்தது பார்த்தோம்னா செவ்வாயோடு இணையும் போது சூரியனும் செவ்வாய் அது சூரிய மங்கள யோகமாக செயல்படுது. அப்போ அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம், குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே மட்டும் கிடையாதுங்க, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அதையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அமையாமல் போயிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். இதில் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரத்தில் இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்குன்னுபாங்க, அது வக்ரத்தில் இருக்கிற போது, அதாவது அந்த 19ஆம் தேதி குரு அதிசார பலம் அடைஞ்சு 2ஆம் இடத்துல இருந்து கரெக்டாக 9ஆம் பார்வையா அந்த சனியை பார்க்குறார். எங்கே? 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கர்மஸ்தானம் பலம் பெறும். அப்படின்னா தொழில் பலம் பெறும், தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரும், வேலையினால் அமோகமான வரவேற்பு தக்க சில விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக செய்து முடிக்கலாம். இன்னும் பார்த்தோம்னா சில அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதாவது பொது சேவைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சிலர்லாம் பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரருக்கு விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்னா பயங்கரமாக ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணுறது, டிசைன் ஒர்க்கில் வேலை செஞ்சிட்ருக்கிறது, ஐடி துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க, வெளிநாடு சார்ந்தவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் அபூர்வமான வளர்ச்சி அடையும். ஏன்னா கடந்த காலத்தில் எல்லாம் பார்த்துட்டு அத்தனையும் செய்த ஒன்றுமே சரிப்படலை, எல்லாம் வந்து வர மாதிரியே இருக்குது, கடைசியில் பார்த்தா எல்லாமே காட்டாகி போயிருதுங்க, இந்த மாதிரியே ஆகிட்டு இருந்ததுங்க, வெறுப்பாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அற்புதமான ஒரு பாக்கியமாக ஏற்பட போகுதுங்க. அப்போது இந்த அதிசார பயிற்சி குரு உச்சபலம் அடையும் போது குடும்பஸ்தானத்தில் எதிர்பாராத ஒரு லாபத்தை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. சரிங்களா? சிலருக்கு எல்லா கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்க, பொண்ணு பார்க்குறோம் இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லாம் ஓகே ஆயிடுது, கடைசியில் பார்த்தா பிரேக் ஆயிடுதுங்க, எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல், தாலி கட்டுறது ஒன்று தான் மிச்சம், கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க, அப்படியே நின்று போச்சுங்க அப்படின்னு நினச்சி. இது ஒரு இடத்துல இல்லை, ரொம்ப இடத்துல இதே மாதிரி ஆகிப்போச்சுங்க. அடுத்தது ஏதாவது ஒன்று பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, ஏதாவது முயற்சி எடுத்தால் அடுத்தவங்களுக்கு ஒன்று சொன்னோம்னா நல்லதாக நடக்குது, ஆனால் நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய, அதாவது மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில கணக்கீடுகள், சில திட்டங்கள் தீட்டும் போது அந்த திட்டம் செயல்படுத்த முடியுங்கிற ஒரு நிலை நிச்சயமாக உண்டாகும். சிலர் அதாவது ஒரு இடம் இருக்குதுங்க, ஒரு பூமி இருக்குதுங்க, அது வித்தவன சில பிரச்சனைகள் நான் முடிக்க முடியும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை என்னால் செய்ய முடியும், ஆனால் நல்ல ரேட்டுக்கு போகிறது அதை பண்ண முடிய மாட்டேங்குது, இப்படி இல்லாமல் தடங்கள் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சில விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் எதையுமே நினைக்காம முழுமையாக கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு, இறைவா எனக்கு வந்து இந்த முயற்சி எடுக்கிற நடக்கும் அப்படிங்கிறது உறுதியோடு செயல்படுங்க. நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேர்ந்தே தீரும், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது புத்திர பாக்கியம் லேட்டாக இருக்குது, குழந்தை பாக்கியம் லேட்டாக இருக்குது, கண்டிப்பாக இந்த சமயத்தில் பெருமாள் வழிபாடு நிச்சயமாக செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதுனால, அதாவது விஷ்ணுவுடைய அம்சம் பெரும்பாலுங்கிற ஒரு நிலைப்பாட்டோட உங்களுக்கு சில தீராத சில பிரச்சனைகளுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது புத்திரபாக்கியம், அதை வீடு கட்டுற யோகம், அடுத்தது வந்து பார்த்துட்டோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வேலை சார்ந்த சில சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு
ஒரு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போகுதுங்க. இப்போ சொன்னது கோச்சார பலன். இந்த கோச்சாரங்கிறது அதாவது ராசியை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தாங்க விதியின் அடிப்படையில் நம்ம எதையை சொல்கிறோம்னா, இந்த பிறவியில் நாம் என்ன அனுபவிக்க பிறந்தோம் அப்படிங்கிறத லக்னத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியுங்க. ஏன்னா அந்த லக்னத்தை வச்சு பார்க்கும்போது என்ன தசா புத்தி நடக்குது, இந்த தசா புத்தி நமக்கு சாதகமான தசை புத்திகளா இல்லை யோகமான தசா புத்திகளா, இந்த நேரம் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குதுங்கிறது முழுமையான பலன்களை நாம் லக்னத்தையும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகளையும் அந்தரம் சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை வச்சு தாங்க நாம் அந்த நம்மளுடைய ஜாதகத்தில் தான் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி நீங்கள் எந்த தேசத்தில் பிறந்திருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாகவே உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக தெளிவாக கச்சிதமாக தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது அது பெரும்விதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். அது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான ஒரு மாற்றங்கள் நிறைந்து ஒரு அற்புதமான சுக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அருமையான ஒரு வாய்ப்பான மாதம்தான். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.